ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் எப்படியாவது இங்கிலீஷில் பேசி பழகணும், தன்னுடைய பிள்ளை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் பிள்ளைங்க கிட்ட ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். இங்கே பாருங்களேன், நான் 26 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஏற்கனவே நம்ம 25 சென்ஸ் நம்ம பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவோட கடைசியில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு. நம்ம பிள்ளைங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு, வேகமாக சாப்பிடாத. இதை எப்படி சொல்லலாங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய சென்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடு. மெதுவாக சாப்பிடு அப்படின்னா ஈட் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்லலாம்? இதை பிட் பை பிட், அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னா ஈட் ஸ்லோலி, பிட் பை பிட். பேசுங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, போய் உன் வீட்டு பாடத்தை செய். விளாண்டதெல்லாம் போதும், போய் உன் வீட்டு பாடத்தை செய்ன்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க, ஈஸி தாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். போய் உன் வீட்டு பாடத்தை செய். கோ அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கோ அப்படின்னா போ, டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம், யுவர் அப்படின்னா உன்னுடைய, ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். Go and do your homework. Go and do your homework. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? உன் வீட்டு பாடத்தை செய்து விட்டாயா? எப்படி கேட்கலாம்? Have you done your homework? ஒவ்வொரு பிள்ளைங்கக்கிட்டையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சென்ஸை நீங்கள் தமிழில் கேட்பீங்க, இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. எப்படி கேட்பீங்க? ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத. சேர்ந்து பேசலாமா? டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். டோன்ட் வாட்ச் வீடியோஸ் அப்படின்னா வீடியோஸ் பார்க்காத. ஆன் ஃபோன் அப்படின்னா ஃபோனில். பேசுங்க. டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். ஃபோனில் வீடியோ பார்க்காத. நெக்ஸ்ட் ஒன், டிவியை பக்கத்தில் பார்க்காத. டிவி பக்கத்தில் பார்க்காதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா டிவி பார்க்காத, க்ளோஸ்லி அப்படின்னா பக்கத்தில். இப்போ உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு, பார்க்கலாமா? ஈட் ஸ்லோலி, பிட் பை பிட். கோ அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 5 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம 25 சென்டென்ஸ் பார்த்தோம். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம 30 சென்டென்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 10 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்கள்ல, அந்த சென்டென்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சோம்பேறியாக இருக்காத. எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருக்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. டோன்ட் பி லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்கிறது. அப்போ சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னா சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. டோன்ட் பி லேசி. நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாத. சத்தம் போடாத எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. அப்படி செய்யாத. அப்படி செய்யாத. டோன்ட் டூ லைக் தட். நல்லா கவனிச்சுக்கோங்க. டோன்ட் டூ அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படின்னா லைக் தட், அப்படி செய்யாதே. பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க. டோன்ட் டூ
லைக் தட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அப்படி பேசாதே. அப்படி பேசாதா? நிறைய பேருக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லா ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அப்படி பேசாதே, டோன்ட் டாக். டோன்ட் டாக், பேசாதே. அப்படி, லைக் தட். சூப்பருங்க. அதை தொடாதே, டோன்ட் டச். தொடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? தொடுறதுக்கு டச். தொடாதே அப்படின்னா டோன்ட் டச். அதை அப்படின்னா தட். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், விளையாடாதே. விளையாடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ப்ளே. விளையாடாத, போய் படி. சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் ப்ளே, கோ அண்ட் ஸ்டடி. விளையாடாதே அப்படின்னா டோன்ட் ப்ளே. நான் அதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு செயலை, ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் மட்டும் போடுங்க, டோன்ட். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த செயலை பேசுங்க இங்கிலீஷில். அவ்வளோதான். இப்போ சாப்பிடாதா அப்படின்னு அப்படி சொல்லலாம், டோன்ட். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஈட். டோன்ட் ஈட். சாப்பிடாதா. போகாதா, டோன்ட் கோ. வராதா, டோன்ட் கம். அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கத்தாதே. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே கத்துவாங்க வீட்டில். கத்தாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கத்துறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சொல்லுங்கள் பார்க்கும். கத்துறதுக்கு என்ன சொல்லுவோம்? மறந்துடாங்க, ஷவுட். ஷவுட். அப்போ கத்தாதே அப்படின்னா டோன்ட் ஷவுட். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், அழாதே. எல்லாருக்குமே தெரியும். சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், சிரிக்காத. இதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். தட்ஸ் ஆல். டோன்ட் லாஃப். அதை எடுக்காதே. எப்படி சொல்லலாம்? அதை எடுக்காதா. சொல்லுங்க பார்க்கும். டோன்ட். எடுக்கிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் டேக். அதே அப்படின்னா தட். அவ்வளோதாங்க. டோன்ட் டேக் தட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இந்த பேசிக்கான கான்செப்ட் தெரியும். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளை நிறைய பேர் அதை எடுத்து இங்கிலீஷில் பேச மாட்டேங்கும். ஓகே, இப்போ நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காது. நீங்கள் என் கூட சேர்ந்து பேசுங்க. டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. டோன்ட் டூ லைக் தட். அப்படி செய்யாதே. டோன்ட் டாக் லைக் தட். அப்படி பேசாதே. டோன்ட் டச் தட். அதை தொடாதே. டோன்ட் ப்ளே. விளையாடாதே. டோன்ட் ஷவுட். கத்தாதே. டோன்ட் க்ரை. அழாதே. டோன்ட் லாஃப். சிரிக்காதே. டோன்ட் டேக் தட். அதை எடுக்காதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இங்கே 10 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என் கையை பிடிச்சிக்கோ. பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, என் கையை பிடிச்சிக்கோ. ஹோல்ட் மை ஹேண்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை பிடிச்சிக்கோ. நெக்ஸ்ட் ஒன், என் கூட வா. எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ. என்னுடன் வா. நெக்ஸ்ட் ஒன், இப்போவே பண்ணு. இப்போவே செய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டூ இட் ரைட் நவ். இப்போவே அதை செய். டூ இட் ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன், நல்லா படி. நல்லா படி. ஸ்டடி வெல். வெல் அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். ஸ்டடி வெல், நல்லா படி. ஸ்டடி வெல், நல்லா படி. எடுத்துக்கோ. டேக் இட். டேக் இட். எடுத்துக்கோ. கவனமாக இரு. கவனமாக இரு. பி கேர்ஃபுல். எல்லாருக்குமே இந்த சென்டென்ஸ் தெரியும். பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், இங்கே பாரு. இங்கே பாரு. லுக் ஹியர். லுக் அப்படின்னா பார். ஹியர் அப்படின்னா இங்கே. இப்போ பாருங்களேன், இங்கே வா. எப்படி சொல்லலாம்? வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். இங்கேனா ஹியர். நெக்ஸ்ட் ஒன், போய் படி. விளையாண்டதெல்லாம் போதும். போய் படி. கோ அண்ட் ஸ்டடி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், போய் தூங்கு. எப்படி சொல்லுவீங்க? கோ அண்ட் ஸ்லீப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. பார்க்கலாமா? ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை பிடிச்சிக்கோ. கம் வித் மீ. என்னுடன் வா. டூ இட் ரைட் நவ். இப்போவே அதை செய். ஸ்டடி வெல். நல்லா படி.
டேக் இட், எடுத்துக்கோ. பி கேர்ஃபுல், கவனமாக இரு. லுக் ஹியர், இங்கே பாரு. கம் ஹியர், இங்கே வா. கோ அண்ட் ஸ்டடி, போய் படி. கோ அண்ட் ஸ்லீப், போய் தூங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே ஃபைனலாக 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். எக்ஸாக்டாக அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சர் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள்.